கிளாஸ் ஃபேமிலி என்னங்கிறீங்களா? இது நம்ம வீட்டில் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே மிடில் கிளாஸ் ஆகிட்டோம். மிடில் கிளாஸ்னால் என்ன, மாதாந்திர சம்பளம் பெறுவர்கள் அனைவருமே மிடில் கிளாஸ். டெய்லி வேஜரி ஏழை பழங்குறாங்க, அவர்களும் மிடில் கிளாஸ் வந்துவிட்டாங்க, நம்ம மாதத்தில் பண்ணணும்னு சொல்லி வந்துட்டாங்க. அது மாதிரி அப்பர் கிளாஸ் இருக்காங்க, அவர்கள் வந்து இன்னொருத்தருக்கு வேலை கொடுப்பவர்கள் தான் அப்பர் கிளாஸ். இந்த மிடில் கிளாஸ் தான் பார்க்குற மாதிரி இதில் என்ன இருக்குது, படத்தில் நிறைய இருக்குது. அதாவது ஒரு முனிஷ்காந்த் ஒரு நல்ல ஒரு மத்திய குடும்பத்தில் இருக்கிறாரு, 15,000 சம்பளம். இது எப்போ எடுத்தாங்களோ அந்த காலத்தில் உள்ள பணம். அந்த சம்பளத்தில் ஒரு தொட்டுக்கு தொடைச்சிக்க, வாய்க்கு வயிற்றுக்கு எட்டாமல், எட்டாமல், கைக்கு வந்தது வாய்க்கு வராமல், இப்படி ஒரு குடும்பத்தை நடத்துகிறார். ஊருக்கு அழகான மனைவி, 2 பிள்ளைகள், ஒரு 10-12 வயசு பொம்பளை பிள்ளை பையன் இருக்கிறார்கள். இவர்களுக்கு வந்து அன்றாட செலவுக்கு ஒன்றுபடி என்னப்படின்னு இருக்கிறப்போ திடீர்னு செலவு வரும். பிள்ளைகள் திடீர்னு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவது, அது மாதிரி அடுத்தாப்புல இந்த எனக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்குப்பா, அப்போ எதுக்கா, யூடியூப் பண்ணுவதற்கு. எல்லோரும் மிடில் கிளாஸில் இப்போ என்னாச்சுன்னா, யூடியூப் பண்ணுவது என்பது ஒரு ஃபேஷன் இல்லை, அது ஒரு வாய்ப்பு, ஒரு வருமானத்துக்கு ஒரு வாய்ப்பு தான். உண்மைதான். நல்லா நீங்கள் கண்டென்ட் கொடுத்து விட்டீர்களே, ஆனால் உங்களுக்கு வருமானம் கொட்டிக்கிட்டே இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் அதை சப்ஸ்கிரைபர்ஸை ஹோல்டு பண்ணுவதற்கு நிறைய விஷயங்கள், நிறைய பேர் 2 வீலரில் போய் பாயிறதுக்கு அதெல்லாம் செஞ்சால் கூட வந்து சமையல் மருத்துவம்லாம் கொடுக்குறப்போ நல்லாவே நிறைய ஆடியன்ஸ் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. நம்மளுதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டிவியை, நம்ம ஜேகே டிவியை நிறைய குடும்பங்கள் விஷயம், மருத்துவ விஷயம், நிறைய அரசியல், ஆன்மீகம்லாம் கொடுக்குறோம். ஒரு சினிமாவும் கொடுக்குறோம். அதனால் நம்மளுடைய டிவிலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். அது இருக்கட்டும், அது இடையில ஒரு பிட்டு போட்டுக்கிறது தானே. இப்படி ஒரு நிலைப்பாடு அப்படி நிறைய பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பெண்ணு எப்போதும் ஒரு வேலைக்கு போகிற ஹஸ்பண்ட் இருக்கிறப்ப வீட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த துணி எடுத்து தவணையில் கொடுக்கறது, அப்புறம் நிறைய இந்த வடை சுட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்து ஃபங்க்ஷன் நிறைய பெண்கள் வந்து குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு, ஈடு கொடுப்பதற்கு நிறைய செய்கிறார்கள். வீட்டில் இருக்கிறன ஹவுஸ் மேக்கர் இல்லை, ஹோம் மேக்கர் இல்லை, அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு மனைவி யார், நல்ல அந்த மனைவியாக ஒரு நல்ல இது கொடுத்துருக்கிறாரு. என்ன செய்கிறாங்க இதில் வந்து, காளி வெங்கட் நடிச்சிருக்கிறார். ஆனால் ஹீரோவுக்கு அவருக்கும் தொடர்பு இல்லாமல் தனித்தனியாக வச்சு எடுத்துருப்பாங்க போல இருக்கு. எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு யதார்த்தமாக சொல்கிறார் நண்பர். அந்த ஊரில் இவர் சென்னையில் இருந்தாலும் அந்த ஊரில் இருக்க கூட பேசுகிறது கம்யூனிகேஷன் எப்போதும். இப்போ சென்னையில் இருந்தோம்னாக்கா ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட பேசியப்பா அந்த அவர் என்ன பண்ணுறார் அன்றாட தெரிந்து கொள்வது. காரணம் என்னவென்றால் இவருடைய தந்தையார் வந்து ஒரு பொதுஜன உபகாரி. அவர் கம்யூனிஸ்ட் மனோநிலையில் உள்ளவர். அதனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பொது பிரச்சனையால், ஊரில் உள்ள பிரச்சனை அவர் எடுத்து, இப்போ ஊரில் உள்ள பிரச்சனை பெட்டிஷன் பண்ணலாம் சொல்லிக்கூடாதுல்ல, இந்த ஊரில் அவர் இல்லைங்கிறான், அதெல்லாம் சொல்லக்கூடாது, வேறு கதை, சொந்த கதை விடுங்க. அப்படி இருக்கிறார். இந்தோடைய குடும்ப தலைவனாக ஒரு மிடில் கிளாஸு, மிடில் ஏஜ்டு பர்சன், அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது, எப்படியெல்லாம் அதை தீர்வு காணுகிறார், அது போகிறார் என்பதுதான் அவருடைய கணக்கு. அடுத்தாப்புல என்னாச்சுன்னா, விஜயலட்சுமி அதிகமானம் யார் நம்ம என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்து அந்த குடும்ப தலைவியாக, குடும்ப பெண்மணியாக, ஒரு மத்தியதர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, அவருக்கு என்னென்ன உணர்வுகள், எண்ணங்கள், அது எப்படி வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிறது. எல்லாரும் வீட்லேயும் இருக்குது. இப்போ வீட்டில் போய் நீ சரியான ஆம்பளையான்னு கேட்குறாங்க. அதை கணவனுக்கும் மனைவிக்கும் வரக்கூடிய ஒரு சண்டை இருக்குது பாருங்கள். எப்போ கதவு சாத்துப்பான்னு கணவன் சொல்லு, திறந்து விடு பார்க்கட்டும். நிறைய இடத்துல நடக்குது. ஏன்னா இவங்க மானத்தை வாங்கிட்டாங்களாம் ஹஸ்பண்டை, இவங்கள் மனம் சேர்த்து இப்படி பேசுகிறாளேன்னு கேட்குறது மறந்து விடுகிறார்கள். அது வேறு கதையில் அப்படி இருக்குது. அப்புறம் சில சமயத்தில் சரிப்பா அப்போ திறந்து விடுப்பா அப்படின்னு அப்பாக்கார் சொல்கிறார், முனிஷ்காந்த் சொல்கிறார், பிள்ளைகள் கதவு சாத்திடு. தன்னுடைய மானம் அல்ல, தன்னுடைய இமேஜ் போயிடக்கூடாதுன்னு மனைவி செய்வதும், கணவனுக்குன்னு ஒரு இமேஜே கிடையாது, நம்மளுக்கு உழைப்பதற்கும் எல்லாத்துக்கும் பண்ணக்கூடியது சொல்வதற்கு ஒரு மிகச்சிறப்பாக செஞ்சுருக்காங்க. மொத்தத்தில் அது என்னாச்சுன்னாக்கா, ஒரு சாதாரணமாக என்னாச்சுனாக்கா, அன்றாடம் வரக்கூடியதில் ஒரு நாள் என்னாச்சு இவ்வளோ பிரச்சனை. அது இல்லாமல் பெண்ணுடைய பிரதர் வீட்டு கல்யாணம் சீர் பண்ணணும்னு பெரிய அமக்கலாம்.
அது பொண்ணு இது பொண்ணு எப்படியும் ஒரு 5 லட்ச ரூபா வேணும். ஏதுமா அவ்வளோ ஒரு 30,000 ரூபா பண்ணலாம். இல்லை இல்லை எங்கள் அக்கா தான் வச்சா நல்லா வருவாங்க, அது மாதிரி நம்ம அதை விட நல்லாவே கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு சராசரி ஒரு மத்தியதர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஒரு உணர்வுகளை ரொம்ப அழகாக பிரதிபலிச்சிருக்கிறார். அப்புறம் என்னாச்சு, இவருக்கு ஆசை இந்த ஊரில் போய் நல்ல நிச்சயம் இருக்குது பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கலாம். அதெல்லாம் போய் நான் பண்ண முடியாது, ஜானியல்லி குப்பள்ளி பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி எல்லா சாதாரணமாக எல்லா சென்னையில் இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிக்கும் உள்ள சாதாரண நினைவுகள் தான், நிகழ்வுகள் தான். அது அப்படியே தத்ரூபமாக இப்போ நம்ம அந்த படத்தை போய் பார்த்தோம்னா என்ன, இதுதான் அவர்களுக்குடைய ஏற்படைய பிரச்சனைகள், எப்படி தீர்வு கண்டார்கள், கடைசியில் என்ன ஆச்சு. இது நம்ம இது அவர் வந்து இந்த மாமனாருடைய ஃபோட்டோ வீட்டில் இருக்கும்பொழுது அது என்ன அதை வச்சு என்ன பண்ண போகிற தூக்கி விட்டேறதும், அவர் சார்பாக வரக்கூடிய படம் வந்தோடனே மாமனார் ஃபோட்டோ வச்சுட்டு கையெழுதிய தாத்தா தான் தெய்வம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வீட்டில் நம்ம வீட்டில் எல்லா வீட்லையும் நடக்கிறது தான். அதை செய்திருக்கிறாங்க. நம்ம வேலராமமூர்த்தி ஒரு பொது உடைமையாக அவர் வந்து சின்ன வயசில் ஊருக்கு போகிறதுக்காக தான் வச்சிருந்த கடையை ஒரு சேட்டுக்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த சேட்டு வந்து வளர்ந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய 1 கோடி ரூபாய் தருகிறார். இந்த 1 கோடி ரூபாய் தந்தது செக்காக கொடுக்கும் பொழுது அது கைமாறி போய்கிறது, காணாமல் போய்கிறது. அது எப்படி தேடினார் என்று 2வது பாதியில் கொண்டு வராங்க. எந்தெந்த வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு தெளிவாக கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் நம்மளுடைய கதை திரையில் போகுது, நேரடியாக கனெக்ட் ஆகும். தாராளமாக இப்போ பார்க்கலாம். குடும்பத்தோடு அழைச்சிட்டு போங்க, பிள்ளைகள் மனைவி எல்லோரும் அழைச்சிட்டு போங்க, அக்கா தங்கச்சி அழைச்சிட்டு போங்க, என்னென்ன பிரச்சனை ஏற்படும். ஓகேவா? வாழ்த்துக்கள்.